ஹலோ டெய்ஸ், வெல்கம் பேக் டு டி பிஸி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த டயலாக சொல்றேன். வீடியோ போட்டு ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. திரும்ப இப்போ அகைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தென் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா 2024 வந்துட்டோம். வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆயிடுச்சு. 2024ல 10 to 15K பட்ஜெட்குள்ள ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணோம் அப்படின்னா எந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் வந்து பெஸ்ட் லிஸ்டா இந்த வருஷம் இருக்கு. தென் என்னோட டாப் 5 லிஸ்ட் எது, அது போக இன்னும் சில ஃபோன்ஸ் இருக்கு, அது என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் தான் சேர்த்து இந்த ஒரு வீடியோவா வந்து இருக்க போகுது. நம்மளோட லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் இருக்குதுன்னா மோட்டோட G34. ரீசெண்டா என்னோட ஃப்ரெண்டுக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தேன், ஒரு வாங்கியிருந்தாரு. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாவே நல்லா இருந்துன்னு சொன்னோம். தென் அண்டர் 15Kல மோட்டோ ஸ்மார்ட் ஃபோன், தென் சூப்பரான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சொல்லலாம். G34 பொறுத்தவரைக்கும் 6.72 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய எல்சிடி ஸ்கிரீன் இருந்தது. தென் ஸ்கிரீனோட பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருந்தது. தென் அதோட வீடியோஸ் பார்க்கும்போது ஆடியோ குவாலிட்டிக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு பெரிய பாசிட்டிவ். நல்லாவே சவுண்டோட குவாலிட்டி பெட்டரா இருந்ததுன்னு சொல்லலாம். தென் கேமராஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 15,000ல எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு கன்ஃபியூஷன் தான் இருந்தது. பட் உண்மையாவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு தான் சொல்லணும். 64 மேப்ஸுக்கான ஒரு பிரைமரி சென்சார் கொடுத்துருக்காங்க. தென் கலரை கொஞ்சம் எக்ஸ்டேஜா சேச்சுரேஷனோட காட்டுது. பட் நல்லாவே பண்ணியிருக்காங்க. போட்டோஸ் நேச்சுரல் இருக்கணும், அவுட்டோர்ல எடுக்கும் போட்டியும் நல்ல லைட்னிங் கண்டிஷன்ல போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அவுட்புட்ஸ் வந்து ஃபீல் பண்ணுவோம். தென் அதுல வந்து மோசம் இல்லை. தென் பர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்னாப்டிராகனோட 695 பர்ஃபார்ம் பண்ணது. கேமிங் ஓரியன்டா போறீங்க அப்படின்னா மிட் லெவல்ல ஒரு நல்ல பர்ஃபார்மர் ஆகுமே, இதை கன்சிடர் பண்ற மாதிரியான ஒரு ஸ்மார்ட் போன் இருக்குது. தென் மோட்டோ ஸ்மார்ட் போன் ஒரு ஸ்பெஷலான விஷயம்னா அதோட ஸ்டாக் என்னன்னு தான் சொல்லணும். அதுவும் இந்த பட்ஜெட்டுக்கு பெரிய ப்ளோட்வேர்ஸ் ஆட்ஸ் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் கொடுக்காம ஒரு கிளீனான நீடான யூஸ் பண்ணணும், பெருசா அந்த ஆட் ஸ்டோர்ல இருக்கக்கூடாது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றவங்களுக்கு ஏற்ற மாதிரியான விஷயம் தான் அந்த போன். ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட வந்திருக்கிறது. இந்த ஆண்ட்ராய்ட் 13ஓட எடுத்துட்டு வராங்க. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்குன்னு தான் சொல்லணும். மோஸ்ட்லி எனக்கு வந்து ஃபேவரட்டான ஒரு ஸ்மார்ட் போனாவே மாறிடுச்சு. அண்டர் 15Kல பார்க்கும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். நம்மளோட லிஸ்ட்ல ரெண்டாவது இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன். தென் நம்ம பட்ஜெட்டோட ஒரு 1000 ரூபாய் அதிகமா போகுது. பட் இருந்தாலுமே ஒரு நல்ல ஸ்மார்ட் போன். ஒரு 16,000 வரைக்கும் பிரைஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போன் சொல்லலாம். விவோட T2 ரீசெண்டா லான்ச் ஆன ஒரு ஸ்மார்ட் போன் சொல்ல முடியாது. 2023 ஸ்டார்டிங்ல வந்து ஒரு ஸ்மார்ட் போன் தான். பட் பெட்டரா நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க அதுல. உதாரணத்துக்கு டிஸ்பிளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6.72 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அமோலெட் ஸ்கிரீன் வித் 90 ஹெச்க்கான பேனலா கொடுத்திருந்தாங்க. பட் 1300க்கான பீக் பிரைட் லெவல் கொடுத்திருந்தாங்க. அவுட்டோர்ல மோஸ்ட்லி பெருசா நமக்கு ஸ்கிரீனோட அவுட்புட் பெட்டராகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்பிளே செக்மெண்டா எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அதே நேரத்துல 350 இன்ச்சுக்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்திருந்தாங்க. மோஸ்ட்லி ஒரு யூஸ்ஃபுல் ஸ்லீக்கான ஸ்கிரீன். தென் அதுவும் 60,000 பட்ஜெட்ல ஒரு நல்ல ஸ்கிரீன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இவரோட T2 இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தென் கேமராஸ்லயும் மொக்க பண்ணாம 64 மெகாபிக்சல் கொடுத்திருந்தாங்க வித் ஓஸ்கான ஸ்டெபிலிட்டி. மோஸ்ட்லி விவோ ஸ்மார்ட் போன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த கண்டென்ட் ஓரியன்டா போகும்போது கேமராஸோட ஸ்டெபிலிட்டி இந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மற்ற போன்ஸை விட எனக்கு என்னமோ கொஞ்சம் விவோ போன்ஸ் இந்த எக்ஸ்ட்ரா ஓஎஸ் மாதிரியான விஷயம், ஓஎஸ்க்கான விஷயங்கள், ஸ்டெபிலிட்டி மாதிரியான விஷயங்கள்ல நல்லாவே பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. தென் செல்ஃபிஸ்னு வரும்போது ஒரு 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கொடுத்திருந்தாங்க. மோஸ்டா கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் பெருசா குறை சொல்ற மாதிரி இல்ல. பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது ஸ்னாப்டிராகனோட 695 தான் பர்ஃபார்ம் பண்ணுது. தென் ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் பேக்டா தான் அந்த ஸ்மார்ட் போன் இருந்தது. 5000 mAh பேட்டரி கொடுத்து 44 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கவர் பண்றாங்க. ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா ஸ்மார்ட் போன் நல்லா இருந்தது. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 13ல நமக்கு இங்க தென் ஃபண்டஸோட எடுத்துட்டு வராங்க. மோஸ்ட்லி நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா தான் இந்த ஸ்மார்ட் போன்ல இருந்தது. பட் என்ன அப்படின்னா கொஞ்சம் பட்ஜெட்டோட ஒரு 1000 ருபீஸ் இன்க்ரீசபிளா இருக்கு. 60,200 ருபீஸ் நம்ம ஆக்சுவல் பிரைஸ் பண்றாங்க. ஆஃபர்ஸ் டைம் பர்ச்சேஸ் ஏதாவது பண்றீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் டெஃபினட்டா அதை 15,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அது வந்து ஒரு ஒர்த்தான ஒரு டீலாவும் அதை கன்சிடர் பண்ணலாம். அடுத்து நம்ம லிஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறது ரெட்மியோட 12 தான். சைனால அவங்க 13 சீரிஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்கும் போல இந்தியாவில் 5G ஸ்மார்ட் போன்ஸா 12, 12C அப்படிங்கிற மாதிரி ஸ்மார்ட் போன்ஸ் இறக்கிட்டு இருந்தாங்க. அதுல வந்து இந்த ரெட்மியோட 12 ஒரு முக்கியமான ஸ்மார்ட் போன் சொல்லலாம். தென் 13,000 ரூபாய் பட்ஜெட்ல டீசென்டான ஸ்பெசிபிகேஷன் ஓரியன்டான விஷயங்கள் வந்து கொடுத்திருந்தாங்க. தென் 6.69 இன்ச் இருக்கக்கூடிய ஒரு பெரிய எல்சிடி ஸ்கிரீன் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க 90 ஹெச்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட. தென் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது மோஸ்ட்லி சர்ப்ரைஸ்லி ஸ்னாப்டிராகனோட 4 Gen செகண்ட் ஜென்ரேஷன் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பட்ஜெட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 4 Gen செகண்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு ஒர்த்தான சிப்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த 695 ஈக்குவல் பண்ணக்கூடிய ஒரு சிப் தான். லைட் அதை விட ஸ்லைடர் டிஃபரன்ஸ் வந்து இன்னும் பெட்டராகவே இருக்கிற மாதிரியான சிப்பும் கூடன்னு சொல்லலாம். மோஸ்ட்லி ஸ்னாப்டிராகன் எக்ஸ்பெக்ட் பண்றவங்களுக்கு இது ஒரு நல்ல அட்ராக்டிவான விஷயமா தான் இருந்தது. அதே நேரத்தில் கேமராஸ் அப்படின்னு பிரைமரி ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சென்சாரும் செல்ஃபிஸ்க்கு ஒரு 8 மெகாபிக்சல் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப டீசென்டான அவுட்புட்ஸ் கொடுக்கும். செல்ஃபிஸ் ரொம்ப பெட்டரா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் பேக் கேமரா பொறுத்த வரைக்கும் பிரைமரி செட்டப் ரொம்ப டீசென்டான ஒரு அவுட்புட் கொடுக்கக்கூடிய கேமரா. 5000 mAh பேட்டரி, 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒரு பேக்கேஜ்டா 13,000 ரூபாய்க்கு செல் பண்ணாங்க. தென் 13,000 ரூபாய் அப்படின்னு பார்க்கும்போது இதுல கூடிய விஷயங்கள் நல்லா தான் தெரிஞ்சது. பட் இன்னுமே லீஸ்டா ஆஃபர்ஸ் டைம்ல சூஸ் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒரு 1000 ரூபாய் பிக்சர் டிக்ரீஸ் ஆகி 12,000 ரூபாய்க்கு வாங்க முடியும். நான் வந்து சொல்றேன். அப்படி பார்க்கும்போது இதுவுமே இந்த ஒரு லிஸ்ட்ல சூப்பரான ஸ்மார்ட் போன். தென் அதனாலதான் வந்து தேர்ட் பிளேஸ்ல வந்து வச்சிருந்தேன்.
10 to 15K அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எப்படி ரெட்மி வராங்களோ அந்த மாதிரி ரியல்மியுமே ஒரு சூப்பரான பிளேஸ் வந்து செட் பண்ணிடுவாங்க. தென் அதே மாதிரியான ஒரு ஸ்மார்ட் போன் தான் ரியல்மியோட நாஸ்ரோ 60X. ஆல்ரெடி வந்த சில ஸ்மார்ட் போன்ஸ் அப்படியே திரும்ப திரும்ப வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி பேரை மாத்தி எடுத்துட்டு வந்தாங்க. பட் இருந்தாலும் இதோட பிரைஸ் வந்து ரொம்ப டீசெண்டா 12,500 அப்படிங்கிற மாதிரியான பிரைஸ் ரேஞ்சில் செட் பண்ணியிருந்தாங்க. 6.7 இன்ச் இருக்கக்கூடிய எல்சிடி ஸ்கிரீன், அதே நேரத்தில் பர்ஃபார்மன்ஸ்க்கு டிமென்சிட்டியோட 6100 பிளஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்து பிரைமரியா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சென்சாரோ 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி அப்படிங்கிற மாதிரி ஒரு நார்மலான கேமரா செட்டப்போட இருந்தது. எனக்கு வரும்போது ஆண்ட்ராய்ட் 13ல நமக்கு ரியல்மி 4.0 எடுத்துட்டு வராங்க. மோஸ்ட்லி நல்ல ஒரு ஸ்மார்ட் போன் சொல்லலாம். தென் அதோட யூஐக்காகவுமே மெயினா அதை ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்மார்ட் போன் தான் கூட. 12,500 அப்படின்னு பார்க்கும்போது நியரஸ்ட் இதுவுமே ஒரு நல்ல ஸ்மார்ட் போன். பட் ஆக்சுவலா சில விஷயங்கள் நல்லா பண்ணியிருந்தாங்க, சில விஷயங்கள் கொஞ்சம் இதா இருந்தது. பட் ஓவராலா பார்க்கும்போது இது வந்து 4th பிளேஸ்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த 4th பிளேஸ் கொடுத்திருந்தேன். அடுத்து நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் 5th பிளேஸ், தட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஸ்மார்ட் போன் தான் போக்கோவோட M6. ரீசனா வந்து ஒரு ஸ்மார்ட் போன் தான். தென் எனக்கு 10K தான் பட்ஜெட் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு வெல் நோன் பிராண்ட் போக்கோ செல்ல சூஸ் பண்ணலாம். M6 வந்து பெருசா அந்த போர்டு இஷ்யூ மாதிரி இப்போ வரைக்கும் பெருசா ஏதோ அட்ரஸ்ட் ஆகல. தென் ஓரளவுக்கு டீசென்டான ஸ்பெசிபிகேஷன்ஸ் இதுவுமே கொடுத்துருந்தாங்க. 6.79 இன்ச் இருக்கக்கூடிய எல்சிடி ஸ்கிரீன் இருந்து அதே நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்க ஸ்னாப் டிமென்சிட்டியோட 6100 பிளஸ் ப்ராசரும் கொடுத்துருந்தாங்க. ஓவராலா பர்ஃபார்மிங் ஒரு நல்ல விஷயம் தான். கேமராஸ்னு வரும்போது 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி செட்டப், 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி, ஆக்சுவலா 8 மெகாபிக்சல்ல 5 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி அப்படிங்கிற மாதிரி செட்டப்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. 5000 mAh பேட்டரி கொடுத்து 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் செட்டப்போட கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ரீசெண்ட் இயர்லியரா வந்த ஒரு ஸ்மார்ட் போன் அண்ட் 10Kல பிளேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான பட்ஜெட்டுக்கு வந்து ஒரு ஒர்த்தான டீலா தெரிஞ்சது. வித் இதோட ஸ்டோரேஜுமே வந்து இன்க்ளூட் பண்ணி அதுவும் 5Gயும் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது நல்ல டீலா தான் வந்து எனக்கு ஃபீல் ஆச்சுன்னு சொல்லணும். தென் இதுதான் ஸ்மார்ட் போனா வேற ஸ்மார்ட் போன்ஸே இல்லையான்னு கேட்டா ஆக்சுவலா நிறைய ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கு. பட் 2024ன்னு வரும்போது ரொம்ப ஓல்டஸ்ட் ப்ரியாரிட்டிக்கெல்லாம் போகாம ஓரளவுக்கு ரீசெண்டா லான்ச் ஆன ஸ்மார்ட் போன்ஸ்ல பெஸ்டா இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து சொல்லிருங்க. தென் இல்ல எனக்கு வந்து பரவாயில்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ்லயே பெட்டரான ஆப்ஷன்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆக்சுவலா இன்னுமே வந்து டெக்னோ சைட்ல எல்லாம் நிறைய ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கு. இன்னும் அது போக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரெட்மியோட பிரைம் 12 பிரைம் வந்து ஸ்மார்ட் போன்லாம் கூட 50,000 தான் பிரைஸ் பண்றாங்க. AMOLED ஸ்கிரீன் இந்த மாதிரியான விஷயங்களோட இருக்கு. அண்ட் இன்னும் 1000 2000 இன்க்ரீஸ் பண்ணி வாங்க போலயும் இன்னும் பெட்டரான ஆப்ஷன்ஸோட நிறைய ஸ்மார்ட் போன்ஸ் வந்து லிஸ்டிங்ல இருக்கதான் செய்யுது. இந்த டாப் 5 லிஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விஷயங்கள் தான் அந்த ஸ்மார்ட் போன் வந்து பெஸ்டான லிஸ்டா இருந்து மற்ற ஸ்மார்ட் போன்ஸும் அடிஷனலா வந்து நல்ல ஸ்மார்ட் போன்ஸ் இருக்குதான் செய்யுது இல்லைன்னு சொல்ல. பட் கொஞ்சம் ஓல்டஸ்டான ஸ்மார்ட் போனா இருந்தது. தென் அதான் வந்து இந்த ஒரு வீடியோவா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா, என்ன ஏது இந்த வீடியோல நான் இதை வந்து இதை மாதிரி சேர்க்கலாம் அதை சேர்க்கலாம்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க. என் வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம வந்து கமெண்ட்ஸ்ல சொல்ல மறக்காதீங்க. என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு வந்து அது இன்னுமே வந்து சூப்பரான ஐடியாஸ் எனக்கு கிரியேட் பண்ண ஹெல்ப்பா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க.